ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரங்கசாமி. நாம் வழக்கமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பொசிஷனை டெய்லியுமே எடுக்கிறோம். அந்த பொசிஷனோட இன்றைக்கோட நாள் என்னென்னு பார்ப்போமா? நிஃப்டி 10ஆந்தேதி, பிப்ரவரி 10ஆந்தேதி எக்ஸ்பைரி 25,900 செல் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரீமியம் 267. சேம் எக்ஸ்பைரி 10ஆந்தேதி பிப்ரவரி 25,000 பை பண்ணியிருக்கோம். அதோட ப்ரீமியம் 61 ரூபா. இந்த பொசிஷனோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 13,300. மேக்ஸிமம் லாஸ் 48,000. டைம் வேல்யூன்னு பார்த்தா அதே 13,300 தான் வரும். ஏன்னா மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகுதோ அதே இடத்துல தான் அட் த மணியை தான் செல் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறோம் என்னன்னு ஒரு சில பேருக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஒரு முறை சொல்கிறோம். டெய்லியுமே நிஃப்டி 50யோட அட் த மணியை செல் பண்ணணும். என்ன எக்ஸ்பைரினா என்றைக்கு செல் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து 30 நாள் எக்ஸ்பைரிக்கு டைம் இருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்பைரியை பார்த்து செல் பண்ணணும். செல் பண்ணிவிட்டு ஒரு ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1000 பாயிண்ட் 1200 பாயிண்ட் முன்ன பண்ண ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். அட் த மணி செல் பண்ணிவிட்டு ஹெட்ஜ் பண்ணிக்கிறது தான் நிஃப்டி 50யில். எக்ஸ்பைரி செல் பண்ணுற அன்னைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 30 நாள் டைம் இருக்கணும் எக்ஸ்பைரிக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எப்போ செல் பண்ணணும்னா மார்க்கெட் முடிகிறதுக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கும்போது 3 மணிலேருந்து 3:30 அந்த டைம்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் செல் பண்ணலாம். இதை ரெகுலராக பண்ணணும். ஒரு நாள் பண்ணுறது ஒரு நாள் பண்ணாத விட்டால் அப்படி பார்த்தா லாபம் வராது. ரெகுலராக நீங்கள் செல் பண்ணிங்கன்னா லாபம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணணுன்னா மினிமம் 20 லட்ச ரூபாய் இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ண முடியும். அது குறைவாக இருந்தால் பண்ண முடியாது. லாஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெகுலராகவே இதை செல் பண்ணணும். அதே மாதிரி 2-3 லாட்டும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலையும் உங்களுக்கு லாஸ் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டெய்லி ஒரு லாட் தான். நம்ம இன்னையிலேருந்து 30 டேஸ்க்கு அப்புறங்கிற எக்ஸ்பீரியை செல் பண்ணுறதுனால 30 டேஸ்க்கு பிறகு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எக்ஸ்பைரி ஆகிரும். திரும்ப நமக்கு அந்த மார்ஜின் மணி கைக்கு வரும். நம்ம திரும்ப செல் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெகுலராக இந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை.